ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து தீபக் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். ஸோ ஐடிசி அண்ட் கோல்டு ஃப்ரிட்ஜ் ஓகேங்களா, ரெண்டுமே வந்து சிகரெட் பேஸ்ட் ஸ்டாக். உங்களுக்கு தெரியும் டேக்ஸ் வந்து ஏற்றிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ அந்த அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் பயங்கரமாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியிலையும் நடந்திருக்கு ஓகேங்களா. 2012 டு 2013 இதே மாதிரி தான் 25% டேக்ஸ் வந்து போடும்போது ஃபாலோ ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அவங்க வந்து ப்ரொடக்ஷன் சைடும் அதுக்கப்புறம் சேல்ஸும் இருக்கிறதால லாங் டேர்மில் பார்க்கும்போது நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்னும் டிப் போகும்னு நினைக்கிறேன். ஸோ போனதுக்கப்புறம் ஒரு புல்ரன் இருக்கும்போது உங்களோட நாலேஜ் இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஹையர் பண்ணலாம். ஸோ ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இதுதான் நடக்கும்னு யாராலையும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட்ஸ் அகெயின். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, என்ன வித ஸ்டாக்காக இருந்தாலும் உங்கள் ஓன் நாலேஜில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து பிகாஸ் ஆஃப் த நியூஸ் த ப்ராபபிலிட்டி இஸ் ஒர்க்கிங் ஆன் ஓகேங்களா. ஸோ ஐடிசி எல்லாருக்குமே தெரியும், வெல் நோன் கம்பெனி. அதே மாதிரி வந்து டொபாக்கோ ஓகேங்களா. ஸோ சிகரெட் பேஸ், அதால் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதால் இந்த நியூஸை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் தென் கோல்ட் ரிச் கார்ட்டில் இல்லைங்க விஷயா. ஸோ ஹெவி ஃபால். நான் ஒரு டைம் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாக் வந்து ஸ்பிட் எடுத்ததுக்கப்புறம் ஏற ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு உல்ட்டாவாக வந்து நடந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சு போட்டாங்கன்னு தெரில. பட் ரெண்டுமே இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஓகேங்களா. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ.